Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்த கேள்வியோடு காவிரி டெல்டா மாவட்டத்திலிருந்து விவசாயிகள் தங்களுடைய எதிர்பார்ப்பை பதிவு செய்திருக்காங்க. அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம். அந்த இன்னும் சிஎம் அந்த விவசாயத்துறை பத்தி வாயே திறக்கல. ஒரு மாசத்துல இன்னும் இந்த கடன் தள்ளுபடியை சொல்லல, மேட்டூர் அணை நீர் திறக்கிறது சொல்லல, மழையே பெய்யல, வறட்சி, பயிர் நடுவு நட்டதெல்லாம் அப்படியே மஞ்சளா போகுது. எது மின்சாரம், முன்முறை மின்சாரமே வரல. கரண்ட் பிரச்சனை இல்லாம காயுது, பயிர் மழை இல்லாம காயுது. விவசாயத்தை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை கூட அவர் விவசாயத்தை சம்பந்தமா பேசவே இல்லை. ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி பச்சை துண்டை போட்டுட்டு விவசாயிங்கிறாங்க, விவசாயி வீட்டு பிள்ளையா பிறக்கணுங்கிறாங்க. ஆனா இன்னும் விவசாயத்தை பத்தி இன்னும் பதில் சொல்லவே இல்லைங்க. இது எப்ப சொல்லுவாங்க? மேட்டூர் அணைக்கு என்ன விடிவு காலம்? மேகதாக அணை கட்டுறதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அதை பத்திலாம் இன்னும் நீங்க விளக்கமே சொல்லவே இல்லை. கர்நாடகா தண்ணி வாங்குறது, தண்ணி இந்த ஜூன் மாசம் இத்தனை டிஎம்சி தண்ணி வாங்கணும், அது சம்பந்தமா ஒன்றும் இல்லை. கூட்டணியில இருக்கீங்க, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கீங்க. அந்த கூட்டணியை நீங்க தான் பேசி இது பண்ணணும். அடுத்தது என்னன்னா எல்லாம் மத்திய அரசை சொல்றீங்க. அப்புறம் நீங்க என்னதான் இது வரைக்கும் பண்ணுனீங்க? ஜூன் மாசம் தேதி 8 ஆயிட்டு, ஜூன் 12 திறக்கணும் மேட்டூர் அணை. இது வரைக்கும் அரசு என்ன நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. மயிலாடுதுறை மாவட்டத்துல 96 ஏக்கர் விவசாயம் சாகுபடி பண்ணிருக்கு. சாகுபடி பெற்ற நிலத்துக்கு தண்ணீர் வரணும்னாக்கா அந்த போர் வேலை செய்யணும்னாக்கா எங்களுக்கு தண்ணீர் மேட்டூர் தண்ணி வந்தாதான் எங்களுக்கு ரீசார்ஜ் ஆகி சப்ளை கிடைக்கும், விவசாயம் நல்லா நடக்கும். விவசாயிகளுக்கு தேவையான உரம் கிடைக்குதுன்னா அதுவும் கட்டுப்பாடா இருக்கு. மேகதாத்துல அணை கட்டுவாங்கிறான். அதை தமிழக அரசு நடக்க என்ன நடக்க இருக்குமோ தெரியல. உடனடியாக தடுத்து நடவடிக்கை எடுக்கணும். குறுவை தொகுப்பு தமிழக அரசு விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பை காலத்தில் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அது தண்ணி திறந்து விடுறதுங்கிற மேகதாதுல அணை கட்டுறதுங்கிறது விவசாயிகளுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாதுங்க. இங்க உள்ள டோட்டல் தமிழ்நாட்டுக்கு இங்க உள்ள அனைத்து குடிநீர் ஆதாரமே அதுதான். அதுல அவங்க அணை கட்டிட்டாங்கன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரது குறைஞ்சிரும். அதாவது இப்ப குறுவைக்கு தண்ணி திறந்து இல்ல, இன்னும் 4 நாள் தான் இருக்கு தண்ணி திறந்து விடுறதுக்கு. ஆனா கொள்ளளவுல தேவையான டேம்ல தண்ணி இல்ல. ஆனா இந்த விஜய் அரசு இந்த அணை கட்டுறதுக்கு சம்பந்தமா அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பை கூட சரியா பதிவு செய்யல. இல்ல விவசாயிகளுக்கும் இந்த தமிழக மக்களுக்கும் நம்பிக்கை விட்டுவதுமா, நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கான இந்த விஜய் அரசு பாதுகாப்பா இருக்கும், அந்த தமிழ்நாடு அரசு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு செய்தியாளரையும் சந்திச்சு ஒரு நம்பிக்கை விட்ட விதமா ஒரு பேட்டி கூட கொடுக்கல. அது மட்டும் இல்லாம ஒரு அறிக்கை கூட இந்த தமிழக மக்களுக்கு நம்பிக்கை விட்ட விதமா எதுவும் கொடுக்கவே இல்லை. இந்த முதலமைச்சர் ஆட்சி அமைச்சதுல இருந்து இந்த விவசாயிக்கு ரொம்ப வஞ்சிக்கிறாங்க. எந்த திட்டமும் அமுல்படுத்தவில்லை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, உரம் தட்டுப்பாடு, உரமோட விலையை இன்னைக்கு அதிகபட்சமா இருக்கு. விஜய் ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களே வஞ்சிக்கிறாரு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். காவிரியில 12ஆம் தேதிக்குள்ள தண்ணி திறந்து விடணும். இது வரைக்கும் இன்னும் திறந்து விடப்படல. அவர் திறப்பாரா இல்ல நாங்களாம் டேமை உடைச்சு திறக்கணுமா? இது சரியான தீர்வு காணணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்ம விவசாயத்தியாக அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி வாக்கு கேட்டுவிட்டு இப்ப எந்த இதுவும் தராத இப்ப 10% தள்ளுபடி செய்யறோம், 5% தள்ளுபடி செய்யறோம்னு சொல்லியிருக்காரு. உர விலை அதிகமாக விலை ஏறிக்கிட்டே இருக்கிறது. ஜூன் 10ஆம் தேதி தண்ணி திறக்கணும், தண்ணி திறக்கவே இல்லை. கரண்ட் தட்டுப்பாடு அதிகமா இருக்கிறது. எந்த இதுவும் செய்யாத எதுக்குமே ஒரு செயல், எல்லாத்துக்குமே ஒரு செயல் காட்டிட்டே இருக்காரு. எதுவும் இதுவரை நடக்கவில்லை. அதெல்லாம் கேட்கணுமா வேணாமா? இப்ப தேர்தலுக்கு முன்னாடி விஜய் விவசாயிகளுக்கு நிறைய கோரிக்கைகள் சொல்றேன், நிறைய நான் உதவி பண்றேன் அதுன்னு நல்லா கோரிக்கை எல்லாம் சொன்னாரு. நல்ல சினிமாவில் நடிக்கிறது எல்லாம் பேசினாரு. இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் மௌனம் சாதிக்கிறாரு. எந்த பேசுறது இல்ல, எந்த பேட்டியும் கொடுக்கறது இல்ல, சட்டசபையில பேசுறது இல்ல. அரசியலுக்கு விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொன்னாரு. எதுக்கு விவசாயிக்கு எந்த விதத்துல முன்னுரிமை கொடுத்திருக்காரு? சொசைட்டி கடன் தள்ளுபடி சொன்னாங்க. எங்க தள்ளுபடி பண்ணிருக்காங்க? யாருக்கு என்ன தள்ளுபடி பண்ணிருக்காங்கன்னா அவங்களே அவங்க வாயில சொல்லுங்க. யாராவது எந்த விவசாயத்தை பலனை அடைஞ்சிருக்காங்களா? எந்த தமிழ்நாட்டுல சொசைட்டில எந்த விவசாயியாவது பலனை அடைஞ்சிருக்காங்கன்னா ஜோசப் விஜயவே கேட்க சொல்லுங்க. மேட்டூர் அணையில நீர் பற்றாக்குறை ரொம்ப மோசமா இருக்கு. டெல்டாவில அந்த மேட்டூர் அணையில உள்ள கர்நாடகா அரசு மது கட்டிட்டாங்கன்னா ரொம்ப சிக்கலா போயிடும். டெல்டாவே பாலாவரமா ஆயிடும். அதான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் அந்த மேட்டூர் அணையில உள்ள கட்டுறதை நிறுத்தணும். மேகதாதுல அடுத்து விவசாயிகளுக்கு இது அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு சார்பா.
விவசாய கடன் அது முழுமையா எல்லா விவசாயிக்கும் தள்ளுபடி பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பாதி விவசாயிகள் ரொம்ப வேதனையில இருக்காங்க. எல்லா நகை அடமான வட்டி இது அடமான வட்டி எல்லாம் நகை விவசாயம் இது பண்றாங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மகாராஷ்டிராம 2 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா விவசாயி அறிவிச்சாப்ப இங்க அறிவிச்சா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடிக்கு விவசாயிகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் தண்ணீர் வருமா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் உடனடியாக இதில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறுவை சிறப்பு தொகுப்பெல்லாம் விடுவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் விவசாயிகள் சொன்னதை பார்த்தோம். விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் நம்மோடு இணையிறாங்க. தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய செயலாளர் சுவாமிமலை விமலநாதன் எழுந்திருக்கார். சார், தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும்? காவிரி டெல்டாவுடைய தற்போதைய நிலை என்ன? வழக்கமாக மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கின்ற அந்த வழக்கம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாலும் இந்த ஆண்டு போதுமான அளவுக்கு தண்ணீர் இருப்பு இல்லை. கர்நாடக அரசு தர வேண்டிய தண்ணீரை தர மறுக்கிறது. காவிரி ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது, உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதையெல்லாம் எதையும் பொருட்படுத்தாமலே தொடர்ந்து இருந்து வருகிறார்கள். அந்த தண்ணீரை கேட்டு பெற வேண்டிய கடமை பொறுப்பு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்பு முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், அவர்களோடு தோழமை கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் தான் கர்நாடகாவிலே ஆட்சி செய்கிறது. எனவே அதை இணக்கமாக பேசி உடனடியாக அந்த தண்ணீரை பெற வேண்டும். ஒன்று. அடுத்ததாக, மேட்டூர் அணை திறக்காத காரணத்தினால் காவிரி சமவெளி மாவட்டங்களில் இருக்கின்ற வழக்கமா 3,62,000 ஏக்கர் சாகுபடி செய்வோம் மேட்டூர் அணை திறந்தால். ஆனால் சென்ற ஆண்டுகளில் தொடர்ச்சியாக அணைகளிலே தண்ணீர் இருப்பு போதுமான அளவுக்கு இருந்த காரணத்தினாலும், சென்ற ஆண்டு 5 முறை அணை நிரம்பி வழிந்த காரணத்தினாலும், மேட்டூர் அணை நிரம்பி வழிந்த காரணத்தினாலும் சென்ற ஆண்டு சாகுபடி பரப்பை நாங்கள் 4,24,000 ஏக்கராக உயர்த்தி உற்பத்தி செய்து சாதனை படைத்திருக்கிறது. இந்த ஆண்டு அதற்கு சாத்தியமே இல்லை. அப்படி என்றால் விவசாயிகள் மட்டும் பாதிக்கப்பட போவதில்லை. இதை நம்பியிருக்கின்ற பல லட்சக்கணக்கான விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் இன்றைக்கு கேள்விக்குறியாக ஆயிருக்கிறது. விவசாயிகளுடைய உணவு உற்பத்தியும் பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான இடர்பாடுகள் ஏற்படுகின்ற காலங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கலந்து ஆலோசிக்க வேண்டிய கடமை பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு உடனடியாக கடந்த காலங்களில் இவ்வாறான சிக்கல் ஏற்படும் பொழுது காவிரி சமவெளி மாவட்டத்தினுடைய தலைநகராக இருக்கின்ற தஞ்சையிலே அதற்கான அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்துவார்கள். அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டினுடைய அனைத்து துறையினுடைய வேளாண் தொடர்புடைய அனைத்து துறையினுடைய செயலர்கள் பங்கேற்று என்ன செய்யலாம் என்பதற்கான ஒரு கருத்து பரிமாற்றம், கலந்த ஆலோசனை, ஆய்வு கூட்டம் நடத்துவார்கள். அதை நடத்துவது பற்றிய எந்த ஒரு அறிவிப்பையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிடாமல் இருக்கிறார்கள். இவ்வாறான சிக்கல்கள் ஏற்படும் பொழுது அண்டை மாநிலங்களாக இருக்கின்ற கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களிலே இவ்வாறான சிக்கல்கள் ஏற்படும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களே அங்கிருக்கின்ற உழவர் பிரதிநிதிகளை அழைத்து பேசி இதற்கு என்ன மாற்று செய்யலாம் என்பதற்கான ஆலோசனை நடத்துகின்ற வழக்கம் உண்டு. அதை இங்கே பின்பற்ற வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இல்லை என்றால் கூட தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலர், நீர்வளத்துறை செயலர், வேளாண் துறை செயலர், உணவுத்துறை செயலர், எரிசக்தி துறை செயலர், கூட்டுறவுத்துறை செயலர் ஆகியோர்களை கொண்ட குழு அமைத்து உடனடியாக இதை பற்றி ஆலோசிக்க வேண்டும். இத்தகைய உணவு உற்பத்தி பற்றாக்குறை ஏற்படுகின்ற இந்த நேரத்தில், உணவு உற்பத்தி இல்லாத சூழலில் இங்கே இருக்கின்ற உழவர்களுக்கு, உழவு தொழிலாளிகளுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற வேளையில் அவைகளை எப்படி எதிர்ப்பது என்பதற்கான ஆலோசனை கூட்டத்தை மிக அவசியமாக கூட்ட வேண்டியிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் காவிரி சமவெளி மாவட்டங்களுக்கு மேட்டூர் அணை உரிய காலத்தில் திறக்கப்பட முடியாத சூழ்நிலை ஏற்படுவதோ அந்த நேரங்களில் எல்லாம் காவிரி சமவெளி மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக உடனடியாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். இந்த அறிவிப்பினை மத்திய அரசு, இந்திய அரசு அதை அங்கீகரித்து தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து
வறட்சி பாதித்த இந்த மாவட்டங்களுக்கு நிவாரண நிதி உதவியை வழங்குவதற்கு மத்திய அரசு வர வேண்டும். இந்திய ஒன்றிய அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக நன்றி விமலநாதன். தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதியை விடுவிக்க வேண்டும், வறட்சி பாதித்த மாவட்டங்களாக டெல்டா மாவட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கீங்க. நம்மோடு காவிரி பாசன விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் PR பாண்டியன் இணைந்திருக்கிறார். சார், அரசுக்கு உடனடியாக இப்போ என்ன செய்யணும்? காவிரி விவசாயிகள், டெல்டா மாவட்ட விவசாயிகள் தங்களுடைய எதிர்பார்ப்பா என்ன முன்வைக்கிறாங்க, உங்களுடைய பார்வை? வணக்கம். காவிரி டெல்டாவில் சென்ற ஆண்டு 6.5 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி மேற்கொண்டிருந்தோம். தொடர்ந்து 5-6 ஆண்டுகளாக குறுவை சாகுபடியே கையாண்டு வந்தோம். இந்த ஆண்டு 79 அடி தான் மேட்டூர் அணையில தண்ணீர் இருக்கு. நமக்கு 19 DMC தண்ணீரை விடுவிக்கணும்னு காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்கு. அந்த கர்நாடக அரசுக்கு உத்தரவு போடுறதை விட மேலாண்மை ஆணையத்துக்கு கீழே தண்ணியை பகிர்ந்தளிக்க வேண்டிய பொறுப்பு காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவுக்கு இருக்கு. அந்த குழுவோட அலுவலகம் பெங்களூர் நகரத்துல செயல்படணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. மத்திய அரசும் அரசிதழில் வெளியிட்டிருக்கு. அவங்க தான் நீர் நிர்வாக முறையை கையகப்படுத்தி நமக்கான தரணும். ஒவ்வொரு முறையும் கூட்டத்தை போட்டு கர்நாடக அரசுக்கு உத்தரவு போடுறதை தவிர பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கை எடுக்கல. குறுவை சாகுபடி மேற்கொள்வதற்கு ஜூலை முதல் வாரம் வரைக்கும் தண்ணீர் திறக்கலாம். ஜூலைல திறக்கிறாங்க. அக்டோபர் 20க்குள்ள நம்ம அறுவடையை செய்ய முடியும். அதனால இன்னைக்கு தாக்குதல் போன மாசமே பருவகாலம் துவங்கிச்சு, தென்மேற்கு பருவகாலம். ஆனா மழையோட அளவு குறைவா இருக்கு, வெயிலோடைய தாக்கம் அதிகம். காவிரி நீர்பிடி பகுதியில் என்ன மழை திடீர்னு மழை பெய்யா தண்ணி வரத்து அதிகமாயிடும். அப்படி வருகிற போது தண்ணீரை ஜூன் இறுதி வரையிலும் திறக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத பட்சத்துல தான் ஜூலை மாதம் வறட்சி குறித்தான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும். தண்ணியை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு ஆணையத்துக்கு இருக்கு. அதை வலியுறுத்தி தமிழக அரசு தண்ணீரை பெறுவதற்கான முயற்சி எடுக்கணும். கர்நாடக அணைகள்ல எல்லா அணைகள்லையும் அளவுல தண்ணீரை கொடுத்தாங்கன்னா நம்ம குறுவை சாகுபடி மேற்கொள்ள முடியும். அதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணை தண்ணீர் தான் திறப்பு தான் ஒவ்வொரு நாளும் செய்திகளை மிக ஆர்வமோடு காலையில் மேட்டூர் அணை தண்ணீர் எவ்வளவு நீர்மட்டம் இருக்குது, தண்ணீர் எவ்வளவு வரத்து வந்துட்டு இருக்கு, எவ்வளவு தண்ணீர் திறக்கப்படுங்கிற செய்தியை டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகள் தினந்தோறும் அந்த செய்தியின் மேலும் ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு பார்க்குறப்ப 80 அடிக்கும் குறைவாக தான் இருக்குது. 79.82 அடி தான் தண்ணீர் இருக்கிறது. இன்னும் 10 அடியாவது தண்ணி கூடுதலாக வேண்டும் என்கிற சூழலில் ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணையமும் சரி, வாரியமும் சரி, ஒழுங்காற்று குழுவும் சரி உத்தரவிட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்கான தண்ணீரை திறக்கணும் அப்படின்னு. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவாக இருக்கட்டும், நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பாக இருக்கட்டும், அதே போல் ஒழுங்காற்று ஆணையம், வாரியம் யார் உத்தரவிட்டாலும் தண்ணீரை திறப்பதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகத்தில் 2 அணைகள் முக்கியத்துவமாக இருக்குது. நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டேன். கபினியை பொறுத்த வரைக்கும் 19.5 TMC தண்ணீர் கொள்ளளவு. அதில் இப்போ இருப்பு இருக்கிறது 4.5 TMC. அதே போல் கிருஷ்ணராஜ சாகர் KRSன்னு சொல்லுவாங்க, அதில் 49.45 TMC தண்ணீர் கொள்ளளவு. ஆனால் இருப்பு இருக்கிறது 11.5 TMC தான் இருப்பு இருக்குது. வழக்கமாக இந்த 2 அணைகளும் நிரம்பி வழிகிற தண்ணி தான் உபரி தண்ணீரை தான் மேட்டூருக்கு அவங்க விடுறாங்க. இது நிரம்புற வரைக்கும் தண்ணீரை திறக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், குற்றச்சாட்டாகவும் இருக்குது. இந்த சூழலில் தான் மேக்கேதாட்டில் ஒரு அணையை கட்டுவோம் அப்படின்னு கர்நாடக அரசு தொடர்ந்து சொல்லுது. இப்போ முதலமைச்சராக இருக்கிற DK சிவகுமார் அதில் தீவிரம் காட்டுறார். தமிழ்நாட்டுடைய அனுமதியெல்லாம் தேவையில்லைங்கிறார். மேலாண்மை வாரியம், உச்சநீதிமன்றம் எல்லாமே போயும் மீண்டும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுக்க போகுதுங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நம்மோடு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சுவாமி நடராஜன் எழுந்திருக்கிறார். சார், தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பர் முதல் வாரமாக இருக்கும் சூழ்நிலை. டெல்டா விவசாயிகளுக்கு தற்காலிக தீர்வா அரசு என்ன செய்யணும்? தென்மேற்கு பருவமழை காலத்தோட துவங்கல, கடுமையான வெப்பநிலை மாற்றத்தினால தள்ளி சொல்றாங்க ஆய்வாளர்கள். மேட்டூர் அணை திறந்தாதான் குறுவை தோட்டம் முழுமையா சாகுபடி பண்ண முடியும். இதற்கான சாத்தியக்கூறுகள் இப்ப அடுத்த சில நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை கூடுதலா பெஞ்சு குடகு பகுதியிலேருந்து அங்க இருக்க அணைகள்லாம் தான் நம்மளுக்கு தண்ணி சேரணும். அது நிச்சயமா இந்த ஆண்டு நாட்டு பாசனத்தை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் மாறி இருக்குது.
எனவே மாநில அரசாங்கம் ஆழ்குழாய் பாசனம் மூலமாக குறுவை சாகுபடி மேற்கொள்ளக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு 12 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை இல்லாமல் வழங்குவதன் மூலமாக இந்த ஆற்று பாசனத்துல நடைபெறாத இந்த குறுவை சாகுபடி ஒரு பகுதி ஆழ்குழாய் பாசனத்தின் மூலமாக நம்ம செய்யலாம். அதற்கு அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில அந்த அந்த மின்சாரம் மும்முனை மின்சாரத்தை 12 மணி வழங்கணும். அடுத்து ஒருபோக சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் இருக்கிறதுக்கான பொருத்தமாக செப்டம்பராங்கிறத நன்றி சாமி நடராஜன். ஒருபோக சம்பா சாகுபடிக்காவது உறுதியாக தண்ணீர் திறப்பு இருக்குமா? ஏன்னா குறுவை சாகுபடி என்பது தள்ளி போகுது. ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்தால் தான் குறுவை சாகுபடி. குறுவை, சம்பா, தாளடு என்று 3 போகம் நெல் நடவு, முப்போக நெல் சாகுபடி என்பது டெல்டா மாவட்டங்களில் நடைபெறும். சேலம் தொடங்கி கடைமடை நாகப்பட்டினம் வரை. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆண்டுங்கிறது வாய்ப்பு குறைவாக தான் தெரியுது. நிபுணர்களுடைய கணிப்பும் மழை பொழிவு என்பது ரொம்ப குறைவாக இருக்கும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்குது, ஆனால் பொழிவு ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படிங்கிறப்ப 12ஆம் தேதி திறக்க வாய்ப்பு இல்லை. ஆகஸ்டுடைய இறுதி அல்லது செப்டம்பரில் தான் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிற சூழல். அப்போ தான் தண்ணீர் மட்டம் உயரும், வரத்து சரியாக இருக்கும். இந்த சூழலில் விவசாயிகளுக்கான தற்காலிக நிவாரணம் கொடுக்கணும், நிரந்தர தீர்வும் இருக்குது. தற்காலிக நிவாரணம் என்ன, நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி விவசாயிகளுடைய கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணையிலேருந்து ஜூன் 12ஆம் தேதி டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு நீர் திறக்கிறது ரொம்ப வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோம்னாக்கா மேட்டூர் அணை நீர் மட்டமே 79 அடி தான் இருக்குது. போன ஆண்டு பார்த்தோம்னா 100 அடிக்கு மேலே இருந்ததுனால, அது இல்லாமல் காவிரி மீன்பிடி பகுதியில் நல்ல மழைநீர் ஜோராக பெஞ்சிச்சு. அதனாலையும் நீர்வரத்து அதிகமாக இருந்தது. கர்நாடகாவிலேருந்து தண்ணீர் திறந்து விட்டதும் அதிகமாக திறந்து விட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோம்னாக்கா கர்நாடகாவில் இருக்கிற டேம்லேயே நீர் பற்றாக்குறையினால திறந்து விடாமல் இருக்காங்க. அது மாதிரி காவிரி மீன்பிடி பகுதியிலேயே மழை எப்போதையோடு மழை இல்லாதனால அதுக்கும் வாய்ப்பு இல்லாத போச்சு. அதனால இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி திறக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்கு. இதனால குறுவை சாகுபடிக்கு விவசாயிகள் மிக்க பாதிப்பளிப்பாங்க. மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கிறதாக ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய விஷயம். அதுல இப்போ மேட்டூர் அணை டேம்ல தண்ணி என்பது 79 அடி தான் இருக்கிறது. அது தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தின் அடிப்படையில கர்நாடக அரசு காவேரிக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று சொல்லி பல கோரிக்கை வைத்து இதுவரைக்கும் காவேரி அணையில மேட்டூர் அணைக்கு தண்ணி திறந்து விடல. அதில் ஒரு கட்டமாக விவசாயிகள் மேலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை குறிப்பா சொல்லணும்னா 78 அடி தான் இருக்கு மேட்டூர் அணையில. நமக்கு கொடுக்க வேண்டிய கர்நாடக அரசு கொடுக்க வேண்டிய தண்ணியும் கொடுக்கல. இப்ப போன மாசம் நடுவர் மன்றம் எல்லாம் ஒன்னா கூடி பேச்சுவார்த்தை நடத்தினதுல 2.5 டிஎம்சி உடனடியா விடுவிக்கணும் கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை சிறிது கூட மதிக்கல கர்நாடக அரசு. ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல. அதையும் வாங்கறதுக்கு நம்ம மாநில அரசு எந்த முயற்சியும் எடுக்கல. உடனடியா போர்க்கால அடிப்படையில அந்த 2.5 டிஎம்சி எடுக்கிறதுக்கு வாங்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். விவசாயத்துக்கு இப்போ ரொம்ப வறட்சியாக கரண்ட் தட்டு போகுது, தண்ணி தட்டு போகுது. அதனால வயல்லாம் ரொம்ப வறண்டு காண்கிறது. மேட்டூர் அணைக்கான தண்ணியை கேட்டு தண்ணியை பெற்று கொடுக்க வேண்டும். போதுமான அளவு தண்ணி இல்லைனாலும் நம்ம கர்நாடகத்தை வாங்கி என்ன செய்யணுமோ செஞ்சு எங்களுக்கு தண்ணியை வரவழைங்க. கடந்த ஆண்டு இயற்கை கொடுத்த வரத்தால் 5 முறை மேட்டூர் அணை நிரம்பியது. வழக்கத்தை விட அதிகமாக குறுவை சாகுபடியும் நடந்தது, விளைச்சலும் அதிகமாக இருந்தது, அறுவடையும் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அப்படியே நிலைமை மாறி இருக்கிறது. குறுவை சாகுபடி நடைபெறுமா என்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. தண்ணீர் 12ஆம் தேதி திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் திறக்கிறாங்கன்னா ஒருபோக சாகுபடிக்கான முழுமையான ஏற்பாடு ஒரு பக்கம் பண்ணணும். குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கு. நிலத்தடி பம்பு செட்டு ஆழ்துளை குழல்கள் மூலமாக விவசாயம் பண்ணுறாங்க. அவர்களுக்கான குறுவை சிறப்பு தொகுப்பு இடுபொருட்களை வழங்கணும். பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு தற்காலிக நிவாரணம், வறட்சி நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. மிக முக்கிய பிரச்சனையாக மீண்டும் உருவெடுத்திருக்கிறது. முடிந்து போன ஒரு பிரச்சனையை கர்நாடக அரசு, கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் அரசு மீண்டும் எழுப்பியிருக்கிறது. மேகதாட்டிலே அணை கட்டுவது. அதை ஆரம்பத்திலேயே தமிழ்நாடு அரசு, காங்கிரஸ் அரசியல் ரீதியாக கூட்டணியில் இருக்கிறாங்க. காங்கிரஸை சேர்ந்த 2 பேரும் இங்கே அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இந்த சூழலில் மேகதாட்டு அணை என்பதை கட்டுவதை முற்றிலுமாக கைவிடுவதற்கான உத்தரவாதத்தை பெற்றுத்தர வேண்டும். அது குறித்து அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு முதலமைச்சர் பேச வேண்டும். இது ரொம்ப வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனையாக இருக்குது. 12 மாவட்டங்களுக்கான சாகுபடிக்கான தண்ணீர் பிரச்சனை மட்டுமல்ல, சென்னை உள்ளிட்ட சற்றேறக்குறைய 30 மாவட்டங்களுக்கான குடிநீர் ஆதாரம் காவிரி என்பதை தமிழ்நாடு அரசு உணர வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்குது. அரசு என்ன செய்ய போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.